ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமில் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆல்சோ ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது. இந்த விஷயத்தை கவர் பண்ணுற மாதிரி ஒரு பக்காவான ஸ்கெடியூல் கொண்டு வந்திருக்கேங்க. அதை பற்றிங்கிற ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். அண்ட் அது போகிறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியோடைய ஆனுவல் பிளானை பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் ஒன் எக்ஸாம் வந்து செப்டம்பரில் இருக்குது அண்ட் குரூப் டூ எக்ஸாம் வந்து அக்டோபரில் இருக்குது. தட் இஸ் டிசம்பரில் வந்து நமக்கு குரூப் ஃபோர் வச்சுருக்காங்க. ஸோ நியர்லி நமக்கு வந்து மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் நமக்கு டைம் இருக்குது. இந்த டைமை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஜிஎஸ்க்கு ஒரு ஸ்கெடியூல் போட்டிருக்கேன், இங்கிலீஷ்க்கு ஒரு ஸ்கெடியூல் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் குரூப் ஒன் படிக்கிறதா இருந்தாலும் ஜிஎஸ் ஸ்கெடியூலை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் குரூப் டூ படிக்கிறீங்கன்னா ஜிஎஸ் அண்ட் ஆல்சோ ஜென்ரல் இங்கிலீஷை சேர்ந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். அப்படி ஒரு பிளான் வந்து கொண்டுட்டு வந்திருக்கீங்க. அண்ட் இந்த ஒரு ஸ்கெடியூலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மூலயமா டெஃபினட்டாக சிலபஸை கவர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த வாட்டி ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் என்னென்னா, உங்களுக்கு ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே டீட்டெயில்டாக டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் இல்லாமல் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனும் சேர்த்து தரப்போகிறோம். ஸோ ஒரு விஷயத்தை படிக்கும் போது புரியலன்னு நீங்கள் நினைக்கிற விஷயத்த கூட வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன்லேயும் ஒவ்வொரு கொஷினுக்கு ஏன் அந்த ஆன்சர் வந்துச்சுன்றதையும் லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் ரெஃபரன்ஸாக பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு இந்த பாயிண்ட் என்னன்றதை நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஆல்ரெடி இருக்க எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுக்க போகிறேன். ஸோ அப்படி ஒரு பிளானை தான் வந்து இந்த டைம் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கும். கிட்டத்தட்ட 6-7 மாதம் டைம் இருக்குது. இந்த டைமை கரெக்டாக எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஸ்கெடியூலில் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணோன்னா டெஃபினட்டாக வி கேன் ஏபிள் டு கிராக் தட் பர்டிகுலர் சிலபஸ். ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுறது ஒரு விஷயமாகவே இருக்காது. அதுக்கான பக்காவான ஒரு பிளான் தான் வந்து உங்களுக்கு இந்த மொமெண்டம் பேட்ச்சில் வந்து கொடுக்க போகிறேன். அண்ட் இந்த பேட்சுடைய பேர் இந்த டைம் மொமெண்டம்னு வச்சுருந்துருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா 160 நாள் பிளானாக வந்து கொண்டுட்டு வந்திருக்கேன். சைமல்டேனியஸ்லி உங்களுக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் 105 நாளில் முடிக்கிற மாதிரி கொடுத்துருந்துருக்கேன். உங்களுக்கு ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக வேர் டு ஸ்டடி கொடுத்துருவேன். எஸ்பெஷலி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸும் வந்து கொடுத்துருவேன். வித் சோர்ஸ் மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்மளோட அறிவாக்கில் வைக்கிற எல்லா டெஸ்ட் சீரிஸ்லேயுமே சோர்ஸை கொடுத்து தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சோர்ஸை எங்கேயுமே தேடி போக தேவையில்லை. நான் ஒரு பர்டிகுலர் ஏரியா கொடுக்குறேன்னா அதை ஃபுல்லாத்தையும் படிச்சுட்டு வாங்க, படித்ததுலேருந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் சோர்ஸை தேடி எடுத்துகிட்டு போகிற டைமை வந்து ரொம்பவே குறைக்க முடியும். நான் கொடுக்குறத மட்டும் படித்தாலே என்டையர் சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு 100% சிலபஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேங்களா? அண்ட் இந்த 2 ஸ்கெடியூலுமே கரெக்டாக மார்ச் 2ஆம் தேதி தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நியர்லி 160 நாளுன்றனால ஆகஸ்ட் 9ஆம் தேதி முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவே ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து ஜூன் 14 அன்னைக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்கெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே இங்கிலீஷும் முடிச்சிடலாம். இல்லை நீங்கள் ஜிஎஸ் மட்டும் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலுமே ஆகஸ்ட் 9க்குள்ளே சிலபஸ் கவர் பண்ண முடியும். நீங்கள் கரெக்டாக பாருங்கள், உங்களுக்கு குரூப் ஒன் எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் ஒன் கூட கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தள்ளி போகுது. பட் குரூப் டூ எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் ஃபோர் எக்ஸாம் எல்லாத்துக்குமே எஸ்பெஷலி குரூப் டூ பார்த்தீங்கன்னா குரூப் டூ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த சிலபஸை வந்து நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிருந்துருப்பீங்க. அப்படி ஒரு பிளானை தான் நான் கரெக்டாக எக்ஸாக்டாக பிளான் பண்ணி நான் போட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? அண்ட் இதில் நியர்லி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஜிஎஸ் மட்டும் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 160 நாளைக்கான ஸ்கெடியூல் வந்து போட்டிருக்கேன். 32 டெஸ்ட் இருக்க போகுது. மார்ச் 2ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 9 வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறேன். ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும். 70 ஜிஎஸ், 15 கரண்ட் அஃபேர் அண்ட் 15 ஆப்டிடியூட் கொஷின் இருக்கும். இது எல்லாத்துக்குமே வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனும் கிடைக்கும், டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தட் இஸ் ஒரு கொஷினுக்கு கீழே டீட்டெயில்டான ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பிடிஎஃபாகவும் கொடுக்குறனால நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 160 நாள் 32 டெஸ்ட்டு 3200 கொஷின்ஸ் இருக்கும். இது பேட்டர்ன். அதே நீங்கள் வந்து ஃபைனல் டெஸ்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 25 ஆப்டிடியூடும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 75 கொஷின்ஸ் ஜிஎஸ் வித் கரண்ட் அஃபேர் இருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். லைக் சிமுலேஷன் எப்படின்னா நமக்கு அந்த குரூப் டூ பேட்டர்ன் படி இருக்க மாதிரி பிளான் பண்ணியிருந்திருக்கேன். அண்ட் இந்த வாட்டி நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இவ்வளோதான் ப்ரையாரிட்டின்றதை நம்ம டிஎன்பிஎஸ்சி கொடுத்தனால அந்த ப்ரையாரிட்டி பேஸ்டாக தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ ரொம்ப ஹை
இம்பார்ட்டன்ட்டான ஏரியாலாம் உங்களுக்கு முன்னாடி வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 5, யூனிட் 6 எல்லாமே முன்னாடி கவர் ஆயிடும். அடுத்து ஏன்னா அதில 40 கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து யூனிட் 4 15 கொஸ்டின் கேட்குறாங்க. யூனிட் 3 10 கொஸ்டின் கேட்குறாங்க. யூனிட் 1 அண்ட் 2ல 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த ஒரு பேட்டர்ன ஃபாலோ பண்ற மாதிரி தான் நம்மளுடைய பிளானும் கொண்டுட்டு வந்திருக்கனால, நீங்க ஸ்டார்ட்டிங் இருக்க 2 யூனிட்ஸ் நீங்க படிக்கும்போது நியர்லி 40% ஆஃப் த சிலபஸ் கவர் ஆகியிருக்கும். அதுதான் டெஸ்ட் 1லேருந்து 11 வரைக்கும் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2ன்னு கவர் பண்ண போறோம். அதுக்கு அடுத்த யூனிட் 4 பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் நம்பர் 12லேருந்து 17 வரைக்கும் கவர் பண்ண போறோம். கரெக்ட்டா இந்த ஃபேஸ் முடியும்போது ஒரு ரிவிஷனும் நடக்கும். இதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன், இதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன். ஸோ உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ முடிக்க ரிவிஷன் டெஸ்ட்டும் குடுக்குறனால, நீங்க எல்லாத்தையும் படிக்கிறீங்க, ரிவிஷனும் போட்டு பார்த்துடுறோம். எக்ஸாக்ட்டா ஒரு ப்ராப்பர் இன்டர்வல்ல டெஸ்ட்டும் நடக்கும். அண்ட் உங்கனால ஹை ப்ரையாரிட்டி ஏரியாலருந்து லோ ப்ரையாரிட்டி ஏரியாக்கு ஏத்த மாரி அந்த என்டயர் சிலபஸையும் நம்மனால கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? 26 யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். 5 நாளைக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் இருக்கனால, யூ ஹேவ் இனஃப் டைம் கரெக்ட்டா பிளான் பண்ணி இந்த டைம்ல இந்த 5 நாள்ல இந்தந்த விஷயத்த படிச்சா போதுன்ற மாரி நானும் உங்களுக்கு டீட்டெயில் வேர் டூ ஸ்டடி குடுத்துருப்பேன். அத மட்டும் படிச்சுட்டு வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. அண்ட் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணத தாண்டி அந்த வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கும்போதும், அந்த கொஸ்டினுக்கு கீழ என்ன ஆன்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா டேட்டா குடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கும்போதும், ஒரு கொஸ்டின்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 4 இம்பார்ட்டன்ட்டான இன்ஃபர்மேஷனையும் லேர்ன் பண்ணிக்கிற மாரி இருக்கும். கிட்டத்தட்ட 3200 கொஸ்டின் எழுதும்போது இன்டூ 4ன்னு போட்டுக்கோங்க. நியர்லி நெறைய ஒரு 1000 கொஸ்டின்ஸ் படிச்ச அளவுக்கான அந்த வொர்த்தி கன்டென்ட் வந்து உங்களுக்கு 10,000 கொஸ்டின்ஸ் படிச்சதுக்கான வொர்த்தி கன்டென்ட் வந்து உங்களுக்கு உள்ள வந்து கிடைச்சிருந்திருக்கும். அந்த அளவுக்கு வி ஹேவ் பிளான்ட் எவ்ரிதிங் இன் அ பெட்டர் மேனர் சோ தட் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கெட்யூல தாண்டி வெளிய வேற எதுவுமே போகாதுன்ற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? அண்ட் பேச்சுலர் டார்கெட் நீங்க வந்து குரூப் 1 எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் சரி, குரூப் 2 இல்ல குரூப் 4 நீங்க எது படிக்கிறதா இருந்தாலுமே, இந்த ஒரு பிளான் ஜெனரல் ஸ்டடீஸே உங்களுக்கு மோர் தேன் எனஃப்ன்ற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கவர் பண்ற மாரி இருக்கும். டீட்டெயில் வேர் டூ ஸ்டடி பிடிஎஃப் குடுத்துருப்போம். ஆன்சர் கீ, வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கு. எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப்பும் எல்லா டெஸ்ட்க்கும் குடுக்க போறோம். இதுதான் இந்த வாட்டி பெரிய அட்வான்டேஜா உங்களுக்கு வந்து இருக்கும். 5 நாளைக்கு ஒரு வாட்டி டெஸ்ட். வேர் டூ ஸ்டடி அடுத்த நாள் காலையில வந்து உங்களுக்கு காலையில 9 மணிக்கு குடுத்துருவோம். நைட் 8 மணிக்கு 8 மணிக்குன்னு 5 நாளைக்கு ஒரு வாட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் 2ஆம் தேதி நீங்க பேச்சுலர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2, 3, 4, 5 6ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நைட் 8 மணிக்கு இருக்கும். இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போறோம். அண்ட் நீங்க ஆன்லைன்லயும் டெஸ்ட் எழுதலாம். இல்லன்னா நான் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ பிடிஎஃப் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் தரப்பவே தருவேன். அந்த அந்த ஒரு ஆ பிடிஎஃப்ஸ யூஸ் பண்ணி கூட நீங்க ஓஎம்ஆர்லயும் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பிரிண்டபிளா இருக்கனால நீங்க டவுன்லோட் பண்ணியும், நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சும் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நீங்க எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே உங்களுக்கு ஹை ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் படி இருக்க போகுது. உங்களுக்கு ஜிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நான் ஃப்ரீயா குடுத்துருவேன். அதுவும் நீங்க உங்க ஃப்ரீ டைம்ல வந்து நீங்க போட்டு பார்த்துக்கலாம். அண்ட் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் 24 ஹார்ஸ் மட்டும் சிங்கிள் அட்டெம்ப்ட் ஆன்லைன் டெஸ்ட்ல குடுப்பேன். நீங்க எல்லாரும் டெஸ்ட் எழுதி முடிச்ச பின்னாடி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட் குடுத்துருவேன். டிசம்பர் 31, 2026 வரைக்கும் நீங்க எப்பனாலும் வந்து இந்த ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்க பிரேக் டவுன் குடுத்துருக்கேன் பாருங்க. யூனிட் டெஸ்ட் மொத்தம் 26 இருக்கு. இதுலயே 2600 கொஸ்டின். 3 ரிவிஷன் டெஸ்ட்னால அதுல 300 கொஸ்டின், 3 ஃபுல் டெஸ்ட்ல 300 கொஸ்டின். ஸோ மொத்தம் 3200 கொஸ்டின் ஜிஎஸ்ல மட்டும் கிடைக்க போகுது. இது எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின் கேட்கறனால, உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினா, அசர்ஷன் அண்ட் ரீசன், உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் இந்த மாரி ரொம்ப டிஃபரெண்ட் ஃபார்மேட்ல கேட்போம். உங்களுக்கு கரெக்ட்டா அந்த டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன்ல எழுதின அந்த ஒரு பர்ட்டிகுலர் சிமுலேஷன் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் பிரைசிங் அண்ட் என்ரோல்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் மட்டும் ஜாயின் பண்றீங்கன்னா 1699 வந்து நியூ ஸ்டூடண்ட்ஸ் பே பண்ற மாரி இருக்கும். அதுவே ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ் வந்து 1499 பே பண்ற மாரி இருக்கும். நீங்க இல்ல ஜெனரல் இங்கிலீஷும் சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னா, இன்னும் ஒரு பெட்டர் ஆஃபராவே இருக்கும். 2499 வந்து ஜெனரல் நியூ ஸ்டூடண்ட்ஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். அதுவே ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ் வந்து 2299 பே பண்ற மாரி இருக்கும். பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருக்கேன். இல்ல டைரக்ட்டா ரேசர் லிங்க்கும் இருக்கு. அது வழியாவும் நீங்க பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் என்ரோல்மென்ட் இல்ல உங்களுக்கு ஏதாவது குவரீஸ் இருக்கு, டவுட் கேட்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த லிங்க்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்ட்டா எங்க கூட சாட் பண்ணலாம். உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பேமெண்ட்க்கு அப்புறம் ஸ்கிரீன்ஷாட் வந்து நீங்க வாட்ஸ்அப்ல இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. கூகுள் ஃபார்ம், டெலிகிராம் லிங்க் வந்து நாங்க அனுப்புவோம். கூகுள் ஃபார்ம ஃபில் பண்ணிட்டு வெயிட் பண்ணீங்கன்னா, ஆப்ல வந்து உங்களுக்கு ஆக்சஸ் குடுத்துருவோம். மறக்காம ஆப்ப வந்து நீங்க மொபைல்லயோ, இல்ல வந்து வெப்சைட்லயோ வந்து நீங்க லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஒரு பர்ட்டிகுலர் நம்பருக்கு தான் நம்ம வந்து ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? தி சிலபஸ் இஸ் லாங், தி ஜர்னி இஸ் டஃப். பட் தோஸ் ஹூ ஸ்டே கன்சிஸ்டென்ட் வில் நெவர் ஃபால் அபார்ட். இதுதான் வந்து மேஜரா அந்த மொமெண்டம்னு பேர் வைக்கிறதுக்கான காரணமே என்னன்னா, அந்த ஒரு
பர்ட்டிகுலர் டைம்ல ஏதாவது ஒரு விஷயம் நம்மள மோட்டிவேட் பண்றதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். அதுதான் இந்த மொமெண்டம்னு சொல்லுவாங்க. அந்த மொமெண்டம இந்த வாட்டி ஃபுல்லா கம்ப்ளீட்டா கீப் அப் பண்ணணுன்றதுக்காக இந்த பேட்சோட நேம மொமெண்டம்னு வச்சிருக்கோம். கீப் த ஃபயர் பர்னிங், கீப் த பேஸ் ஸ்ட்ராங், திஸ் இஸ் மொமெண்டம், திஸ் இஸ் வேர் யூ பிலாங் அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகேங்களா? அண்ட் செக்ஷன் வைஸ் இதுல வந்து உங்களுக்கு செக்ஷன் 1, செக்ஷன் 2ன்னு 4 செக்ஷன் வைஸா ப்ராப்பரா வந்து ஸ்கெட்யூல எப்படி பிரையாரிடைஸ் பண்ணியிருக்கோன்றத குடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், யூனிட் 5ல இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு இருக்கு. இதிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நமக்கு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. தமிழ்நாடு ஹிஸ்டரி, கல்ச்சர், சோஷியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ல 20 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அதிக ப்ரையாரிட்டி குடுத்த மாரி 5 ஸ்டார்ன்றது ஜஸ்ட் ஒரு ரேட்டிங்க்காக உங்களுக்கு புரியறதுக்காக குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த ஏரியா கவர் பண்ண போறோம். அடுத்து இந்த ஏரியா கவர் பண்ணுவோம். அடுத்து பாலிட்டி கவர் பண்ணுவோன்ற மாரி எல்லாத்துலயும் எவ்வளோ கொஸ்டின் பெர்சன்டேஜ் கேட்குறாங்கன்ற ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக போட்டிருக்கேன். இத மறக்காம செக் பண்ணுங்க. அண்ட் டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெண்டர் ஸ்டடீஸ தாண்டி ஆப்டிட்யூட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸும் கவர் ஆகுது. கரண்ட் அஃபேரும் ஜூன் 2025ல இருந்து அடுத்து ஜூன் 2026 வரைக்கும் கவர் பண்ண போறோம். ஸோ இந்த ஏரியாஸ இந்த பாஸ்ட் 1 இயரா கவர் பண்ணாலே, உங்களுக்கு என்டையர் சிலபஸ் படிச்சத தாண்டி ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்ந்து முடிச்சிரும். ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே ஒரு பர்ட்டிகுலர் போர்ஷன் இருக்கும். அதுக்கான சோர்ஸ் நான் குடுத்துருவேன். அதுல குடுத்துருக்க கரண்ட் அஃபேர்ஸ மட்டும் நீங்க படிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணாலே, யூ கேன் ஏபிள் டூ ஸ்கோர் தி மேக்ஸிமம் மார்க். இதுதான் நம்ம பிளான். ஆப்டிட்யூடும் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நான் இன்கார்ப்பரேட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ தென் அதுக்கடுத்து ஆப்டிட்யூட்ல மொத்தம் நமக்கு அந்த 15 டாபிக் இருக்கு. அந்த 15 டாபிக்குமே எந்தெந்த டெஸ்ட்ல ஃபால் ஆகுது, அதுல உள்ள என்னென்ன விஷயங்கள் படிக்கணுன்ற சின்ன ஒரு அவுட்லைன் குடுத்துருக்கேன். இத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் ஓவர்வியூ. இப்ப எப்படின்னா, நம்ம மொத்தம் வந்து 120 நாள் படிக்க போறோம். டே 1லேருந்து டே 5 வரைக்கும் இந்தியன் எக்கானமில பார்ட் 1 தட் இஸ் இந்தியன் எக்கானமி டாபிக்கே நம்ம பார்த்தீங்கன்னா, 6ஆ வந்து பிரிச்சிருந்திருக்கும். 6ல ஒரு பகுதிய வந்து படிக்க போறீங்க. அது படிக்கும்போது உங்களுக்கு ஆப்டிட்யூட் டாபிக் என்ன வருது, கரண்ட் அஃபேர் பீரியட் என்ன படிக்கிற மாதிரி இருக்கும், அப்படிங்கிறது இங்க மென்ஷன் பண்ணியிருந்திருக்கேன். இத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்டையர் ஸ்கெட்யூல்ல பார்க்கிறத விட, இதுலயே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். அந்த இந்தியன் எக்கனாமி பார்ட் 1ல என்ன படிக்க போறோம்ன்றத பின்னாடி வர ஸ்கெட்யூல்ல நீங்க பார்த்துக்கலாம். அந்த மாரி உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்கெட்யூல் வந்து இங்க மேக் பண்ணி நான் குடுத்துருக்கேன். இந்த ஒரு ஸ்கெட்யூல் மேக் பண்ணவே ஐ ஹேவ் புட் மோர் எஃபோர்ட். ஸோ இதுக்கே இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோம்னா, இத கரெக்ட்டா வந்து இன்கார்ப்பரேட் பண்ணி உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எடுத்து குடுக்குறதுல, நாங்க எவ்ளோ எஃபோர்ட் போடுவோன்றத பார்த்துக்கோங்க. ஸோ ஐ ஹேவ் பிளான்ட் எவ்ரிதிங் இன் அ ப்ராப்பர் மேனர். ஜஸ்ட் அந்த ஒரு பர்ட்டிகுலர் சிலபஸ கவர் பண்ண முடியுன்றதுல எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குங்க. ஸோ இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து உங்களுக்கு கீழ வந்து 3 ரிவிஷனும் இருக்கு. 3 ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் இருக்கு. இங்க உங்களுக்கு ஸ்கெட்யூல் ஸ்டார்ட் ஆகுது. செக்ஷன் 4ல உங்களுக்கு ஸ்கெட்யூல் குடுத்துருக்கேன். இப்ப பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்க்கு வந்து நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, 5 இயர் பிளான், பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக் அண்ட் ரோல் அண்ட் ஃபங்ஷன், மிக்ஸ்ட் எக்கானமி வெர்சஸ் மார்க்கெட் எக்கானமி. இந்த மாரி சிலபஸ் கம்மியா தான் குடுத்துருக்கேன். ஏன்னா, ஹை பிரையாரிட்டி ஏரியாவ நல்லாவே வந்து ஃப்ராக்மென்ட் பண்ணி, உங்களுக்கு ப்ராப்பரா ஸ்கெட்யூல் மேக் பண்ணதுனால, நெறைய படிக்கிற மாரி இருக்காது ஒரே டெஸ்ட்க்கு. 5 நாளைக்கு மோர் தென் எனஃப் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து டேஸும் குடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம ஸ்கெட்யூலும் கம்மியா தான் குடுத்துருக்கோம். ஸோ பொறுமையா தேடி, பொறுமையா படிச்சாலே போதுன்ற அளவுக்கு இருக்குங்க. அது கூடவே உங்களுக்கு ஆப்டிட்யூடுக்கான சோர்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்க்கான அந்த பிடிஎஃப்ஸும் குடுத்துருவோம். ஸோ நான் எல்லாத்தையுமே குடுத்துருவேன். அத மட்டும் நீங்க படிச்சுட்டு வரீங்க. டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண போறோம். இங்கேயே டிஸ்ட்ரிபியூஷன் குடுத்துருக்கேன். 70 ஜிஎஸ் கொஸ்டின், கரண்ட் அஃபேர் 15, ஆப்டிட்யூட் 15 மொத்தம் 100 கொஸ்டின். 8 மணிக்கு டெஸ்ட்டு 5 நாளைக்கு ஒரு வாட்டி. இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகும். இதே மாரி இந்தியன் எக்கானமி 2 போட்டிருக்கேன், 3 போட்டிருக்கேன், 4, 5 அண்ட் ஆல்சோ 6 இப்படி 6 பார்ட்டா இந்தியன் எக்கானமி படிக்கும்போதே நமக்கு வந்து நியர்லி 20 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த 6 டெஸ்ட் முடிச்சாலே 20 கொஸ்டின்க்கான கேள்விக்கான பதில நம்மளால குடுக்க முடியுன்ற அளவுக்கு ஹை பிரையாரிட்டி ஏரியா முடிக்கிறோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்கேயும் 20 கொஸ்டின் நமக்கு தமிழ்நாடு ஹிஸ்டரி, கல்ச்சுரல் அண்ட் சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. இத ஃபேஸ் 2வா வச்சு, இதுலயும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கல்ச்சர், ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர பார்ட் 1, அப்புறம் பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு சொல்லிட்டு 6 பார்ட்டா இதையும் பிரிச்சிருந்திருப்போம். இதுக்கப்புறம் இப்ப இது வந்து 5 பார்ட்டா பிரிச்சிருப்போம். ஏன்னா சிலபஸ் அவ்வளோதான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த 2 யூனிட்டையுமே டெஸ்ட்டா வந்து ரிவிஷன் டெஸ்ட் 1ன்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்திருக்கேன். இந்த ரிவிஷன் டெஸ்ட் 1லயும் அந்த ஏரியாஸ் எல்லாமே எழுதுவோம். ஆப்டிட்யூடும், லாஜிக்கல் ரீசனிங் வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி டெஸ்ட் எழுதி பார்த்துருவோம். கரண்ட் அஃபேரும் ஜூன்லேருந்து நவம்பர் 1 டூ 15 வரைக்கும் கவர் ஆகும். இது எல்லாமே முடிக்கிறீங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹை பிரையாரிட்டி ஏரியாவுல 20, 20 கொஸ்டின் கேட்குற ஏரியா முடிஞ்சிருச்சு. அடுத்து பாலிட்டி பார்த்தீங்கன்னா, 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, பாலிட்டிய ஒரு டெஸ்ட்டு 2, 3 உங்களுக்கு 4 அப்புறம் 5 5 பார்ட்டா பிரிச்சு, உங்களுக்கு கம்மி கம்மியா சோர்ஸ் குடுத்த மாரி டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறேன். அது கூடவே ஆப்டிட்யூட் கரண்ட் அஃபேர் போகுது. இது முடிஞ்ச உடனே 10 கொஸ்டின் கேட்கிற ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா ஏரியா இருக்கு. இதையுமே 1, 2,
3 அண்ட் ஆல்சோ 4 டெஸ்ட்டா வச்சிருக்கேன். ஸோ, இதுலயே உங்களுக்கு மோர் தென் எனஃப்பா கவர் ஆகியிருக்கும். இது 2த்தையுமே நீங்க இந்த ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் ஆல்சோ இந்தியன் பாலிட்டிய ரிவிஷன் டெஸ்ட் 2ல வந்து நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அந்த மாரி ஒரு ரிவிஷன் குடுக்குற ஏரியாவும் உங்களுக்கு அந்த 5 டேஸ் கிடைக்குது. அதுக்கடுத்து கொஞ்சம் லோ பிரையாரிட்டி ஏரியா ஜியோகிராஃபில 5 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அண்ட் ஆல்சோ ஜெனரல் சயின்ஸ்லயும் 5 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஸோ, இதுல வந்து 5, 5 கொஸ்டின் இருக்கனால, இது 1, 2, 3 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். சயின்ஸையும் 1, 2, 3 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். மொத்தம் 6 டெஸ்ட்க்கு அப்புறம் இங்க ஒரு ரிவிஷன் நடக்குது. இந்த ரிவிஷன் முடிஞ்ச உடனே கம்ப்ளீட்டா ஃபைனல் ஃபேஸா 3 ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கு. இத கரெக்ட்டா நீங்க எழுதி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆனுவல் பிளானர்ல வந்து கரெக்ட்டா நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி நாளே நீங்க ஆகஸ்ட் 9ஆம் தேதியே முடிச்சிருப்பீங்க. ஸோ, எக்ஸாக்ட்டா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி இந்த மொமெண்டம் பேட்ச்ச கம்ப்ளீட்டா ஜிஎஸ் போர்ஷன கவர் பண்ண மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் ஜெனரல் இங்கிலீஷும் பிளான் பண்ணியிருக்கு. பட் தி திங் இஸ் இட் இஸ் 105 டேஸ் வி கேன் குயிக்லி கவர் இட். நமக்கு நெறைய டைம் வந்து ஜிஎஸ்க்காகவும் ஸ்பெண்ட் பண்ண முடியும். பக்காவா பிளான் பண்ணியிருக்கு. அது 15 யூனிட் வைஸ் டெஸ்ட் குடுக்குறோம். 3 ரிவிஷன், 3 ஃபுல் டெஸ்ட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பேட்டர்ன் இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா ப்ரோஸ், போயம் எல்லா டாபிக்குமே உங்களுக்கு வீடியோ குடுத்துருவேன். ஸோ தட் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணுன்றத நல்லாவே புரிஞ்சுப்பீங்க. அண்ட் ஆல்சோ கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா இந்த வாட்டி குரூப் 2க்குள்ள ஜெனரல் இங்கிலீஷ்ல கேட்டாங்க பாருங்க. அந்த எக்ஸாக்ட் பேட்டர்ன என்ன மாரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றத டீப்பா அனலைஸ் பண்ணி, அதே லெவல் ஆஃப் டிஃபிகல்டி இல்ல அத விட கொஞ்சம் டஃப்பரான லெவல் ஆஃப் டிஃபிகல்டில தான் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, உங்களுக்கு வந்து இத முடிக்கும்போதே உங்களால கண்டிப்பா ஜெனரல் இங்கிலீஷும் முடிச்சிடலான்ற தைரியம் கண்டிப்பா வந்துரும். அந்த அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம கிராமர் டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணத தாண்டி ஒவ்வொரு கொஸ்டின்லயும் ஏன் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் வந்துச்சுன்னு டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷனாவும் குடுத்து, வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனும் குடுக்குறேன். ஸோ, எழுதுனது புரியல, டைப் பண்ணி குடுத்தது புரியலன்னா, நீங்க வீடியோவும் கேட்கலாம். அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லிக் குடுத்த மாரியும் இருக்கும். செல்ஃபா நம்மளே படிச்சுக்கிற மாரியும் இருக்கும். அது 2மே இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜா பார்க்குறேன். ஸோ, இத தாண்டி நமக்கு வெளிய போகாதுன்ற அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ண போறேன். எஸ்பெஷலி டிகிரி ஸ்டாண்டர்ட்ல நம்ம லிட்டரரி போர்ஷன தாண்டி ரிமைனிங் இருக்கிறதுல டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கேட்க போறாங்க. அதுக்கேத்த மாரி வி ஹேவ் பிளான்ட் இன் அ வெரி பியூட்டிஃபுல் வே. எல்லா விஷயத்தையுமே கவர் ஆகிடும். த திங் இஸ் நீங்க கரெக்ட்டா நான் குடுக்குற டே 1லருந்து நான் குடுக்குற ஏரியாஸ கரெக்ட்டா படிச்சுட்டு டெஸ்ட் எழுதினாலே மோர் தேன் எனஃப். உங்களுக்கு படிச்ச மாதிரியே தெரியாது. ஈஸியா நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? 5 நாளைக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் இருக்கும். வேர் டூ ஸ்டடி வீடியோஸ் எல்லாமே குடுத்துருவேன். நெக்ஸ்ட் மார்னிங் எல்லாமே. அதே மாரி தான் பிரிண்டபிளா இருக்கும். ஹை ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். உங்களுக்கு ஜெனரல் இங்கிலீஷோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க ஆன்லைன் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி ஆன்லைன் அட்டெம்ப்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் அட்டெம்ப்ட் 24 ஹார்ஸ் குடுப்பேன். அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்க்கு அப்புறம் அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட்ஸ் குடுத்துருவேன். இதுவும் நீங்க வந்து டிசம்பர் 31 வரைக்கும் எத்தன டைம்னாலும் நீங்க டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். இங்க உங்களுக்கு 2100 கொஸ்டின் வரும். இந்த 2100 கொஸ்டின்ல இருந்து கண்டிப்பா நீங்க 2100 விதமான கொஸ்டின கத்துக்கிறீங்க. இத நீங்க அப்படிதான் பார்க்கணும். இந்த ஒரு பர்ட்டிகுலர் சிலபஸ்ல எந்த மாதிரியெல்லாம் கேட்கலான்ற ஒரு ப்ராப்பர் ஐடியா வந்து இது என்டையரா முடிக்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி வந்துருங்க. அந்த அளவுக்கு வி ஹேவ் புட் மோர் எஃபோர்ட் ஆன் இட். அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும். ஆ ஜெனரல் ஸ்டடீஸ் மாரியே ஜெனரல் இங்கிலீஷுக்கும் உங்களுக்கு 1699 வந்து ஒன்லி ஜெனரல் இங்கிலீஷ் ஜாயின் பண்றதா இருந்தா, அதுவே காம்போவா ஜாயின் பண்றது பெட்டர் ஆப்ஷன் 2500 வரும். அதுவே நீங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்கன்னா, 1499 பே பண்ணா போதும். இதே காம்போக்கு ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ்க்கு 2299 ஓகேங்களா? பேங்க் டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கெட்யூல் பார்த்துரலாம். ஆ இதுல பார்த்தீங்கனாலும், உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே எல்லா யூனிட்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, லைக் ஒரு பர்ட்டிகுலர் டாபிக்கே உட்காந்து 5 நாள் படிக்க சொல்றாங்க. ஆ அப்படி பண்றத விட என்ன பொறுத்தவரைக்கும், இந்த 21 டெஸ்ட்டுமே உங்களுக்கு 21 இங்கிலீஷ்க்கான மாடல் டெஸ்ட் மாதிரி ஃபீல் ஆகும். அந்த ஒரு ப்ராப்பர் சிமுலேஷன் இருக்கும். ஸோ, உங்க எல்லா டாபிக்குமே நம்ப கான்செப்ட் கிளாரிட்டிக்காக வீடியோவும் குடுப்போம், சோர்ஸும் குடுப்போம், டெஸ்ட்டும் வைப்போம், டெஸ்ட்டுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் குடுப்போம், டெக்ஸ்ட்டுக்கான அந்த ஆன்சர்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப்பும் குடுப்போம். ஸோ, எல்லாமே கவர் ஆன மாதிரி இருக்கனால, இந்த மொத்தம் இருக்க 21 டெஸ்ட்ட நீங்க அட்டெண்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளயே, உங்களுக்கு 21 தடவ ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட்ட எழுதி பார்த்த ஃபீலும் கிடைக்கும். அதுவும் கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட எக்ஸாக்ட்டா குரூப் 2 பேட்டர்ன் போன டைம் நடந்த மாதிரியே வச்சிருக்கனால, இத தாண்டி வெளிய போயிடாதுங்க. இல்ல இத முடிக்கிறதுக்குள்ளயே கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆயிடும். கண்டிப்பா முடிச்சிடலான்னு. அந்த அளவுக்கு வி ஹேவ் பிளான்ட் இட் ஓகேங்களா? அண்ட் லிட்டரரி ஒர்க் மட்டும் எஸ்எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். மிச்சது எல்லாமே பயங்கர டஃப்பா லைக் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயத்த கவர் பண்ற மாரி, ரொம்ப டிகிரி ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு நான் கேட்க போறேன். ஸோ, இதுவே உங்களுக்கு மோர் தேன் எனஃப்பா இருக்குங்க. ஓகேங்களா? தட்ஸ் இட். திஸ் இஸ் ஹவ் வி பிளான்ட். ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்னு நெனைக்கிறேன்.
எங்க கூட ஜாயின் பண்ணுங்க. அ இந்த ஒரு விஷயத்த கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாலே, மொமெண்டம் பேட்ச்ச நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாலே, ஐ அம் டாம் ஷூர் உங்கனால ஜிஎஸ்ஸா இருக்கட்டும், ஜெனரல் இங்கிலீஷா இருக்கட்டும், என்டையர் ஸ்கெட்யூல முடிக்க முடியும். அண்ட் கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆயிடும். நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே என்டையர் சிலபஸும் முடிச்சேன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்க வர எக்ஸாம்ஸ வந்து எதிர்கொள்ளலாம். அந்த அளவுக்கு வி ஹேவ் பிளான்ட் எவ்ரிதிங் இன் வெரி ப்ராப்பர் மேனர். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம இத ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.